தானா கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் ஒபிசிட்டி இன் த வேர்ல்ட் இந்தியா. குட்காவை இன்னைக்கு இந்தியாவிலிருந்து தடை பண்ணணும். லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் டயபிட்டிஸ் இந்தியாவில் தான் இருக்கு. பொது இடங்களில் புகைப்பிடிக்க கூடாது. நோ ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் ஏரியாஸ். என்ன நான் கனவு காண்டனோ ஆஷாவை பத்தி அத்தனையும் இந்த படத்தில் அப்படியே கொண்டு வந்திருக்கிறார். ப்ரோக்ராம் காலங்காலமா இருக்குமான்னு இதே கேள்வி தான் பில் கேட்ஸ் அப்ப கேட்டார். FSSAI, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா, ஒரு பக்கம் ஆஷாக்கள், மற்றொரு பக்கம் 108 ஆம்புலன்ஸ். எச்சரிக்கை விளம்பரங்கள், புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள், பாக்கெட்ல சிகரெட் பாக்கெட்ல 60%, 80% அந்த வார்னிங். ஆஷா திரைப்படத்தை கடந்த வாரம் நான் அமேசான் பிரைம் OTTயில் பார்த்தேன். பார்த்தவுடன் என் கண்கள் கலங்கின. தானா கண்ணுல இருந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. பிறகு என்னுடைய மனைவி சௌமியா அவர்களையும் என்னுடைய மகள்களையும் அழைத்து, வாங்க சீக்கிரம் வாங்க வாங்கன்னு அழைச்சிட்டு இந்த படத்தை வந்து பார்க்கணும். அவங்களுக்கு என்னன்னு கேட்டாங்க. இல்லை வாங்க சொன்னேன். இந்த படம் 20 ஆண்டுகளுக்கு முன்பு நான் கொண்டு வந்த இந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தினுடைய அங்கம் ஆஷாக்களை பற்றி இந்த படம் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் இந்த படத்தை பார்த்து அவ்வளோ கடைசி வரைக்கும் அவ்வளோ ஒரு எமோஷனல் ஃபீலிங் எனக்கு. அதன் பிறகு உடனடியாக நம்முடைய இயக்குனர் அவர்களையும் தயாரிப்பாளர் அவர்களையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னேன். நான் ஃபோன் பண்ண உடனே அவங்களுக்கும் எமோஷனல் ஆயிடுச்சு. யாரும் ரொம்ப 2 பேருமே ரொம்ப ஒரு எமோஷனல் ஆகிட்டான். எனக்கும் ஒரு மாதிரி இருந்தது. பிறகு வாங்க உங்களை மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே நிச்சயமா நாங்கள் வரோன்னு இங்கே வந்திருக்கிறாங்க. என்னுடைய வெல்விஷர், நீண்ட ஆண்டுகளாக நட்பு. இன்று தமிழ் திரைப்படத்தில் பிளாக் பஸ்டர் என்று சொன்னாலே கலைப்புலி தானு அவர்களை தவிர வேற யாரும் எடுக்க முடியாது. அவர்கிட்டயும் இந்த படத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். ஐயோ நான் வரேன், இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது அவருக்கு. இன்னைக்கு ஏதோ நிறைய படங்கள் ரீரிலீஸ் நிறைய, அதெல்லாம் விட்டுட்டு இங்கே வரேன்னு சொல்லி இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற கலைப்புலி தானு அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றேன். I would like to first welcome the director of the movie Asha. It's a Marathi movie. Mr. Deepak Patil. And the producer of the movie Asha, Mrs. Devata Patil. They have given our nation a wonderful movie called Asha. I would like to congratulate both of them. Thank you very, very much for bringing out this wonderful movie about Asha. And I am doubly happy because a vision of mine, I can't say mine, ours, has been made into a movie, a success story in our country. A nation, in fact, the world's biggest nation in population, succeeding in the world's biggest, most populated country is a very, 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 very difficult task. And that too, going into the roots
at the rural level, at the village level, to take care of the health needs is a Herculean task, which we initiated 20 years ago and which had done a huge transformation at the village level, the rural health care, because of this one factor, ASHA. I remember 2005, April 12th, in Vigyan Bhavan, when we launched this National Rural Health Mission. The then Prime Minister Manmohan Singh, we were all on the stage. I can never forget that day in my life. But 10 months before that program, night and day, we spent sleepless nights. Our team in Nirman Bhavan. I would like to thank the then Secretary of Family Welfare, Mr. Prasanna Hota, Mr. Naresh Dayal, but especially Mr. Prasanna Hota, who was instrumental in bringing out this program. And these sleepless nights we spent for 10 months planning this program, just only planning this program, going all around the country. And then rolling out this program, and then every month we used to go all over the country. I had nominated literally 30 IAS officers for each state to look after, to monitor, and to give me inputs. Every month they have to go there personally, they give me inputs. And the National Rural Health Mission was not just another program. It was the lifeline for the rural people. And the core of this program was ASHA, Accredited Social Health Activists. அங்கீகரிக்கப்பட்ட சமூக செவிலியர்கள், சமூக சுகாதார செவிலியர்கள். நான் இந்த திட்டத்தை தொடங்கிய பொழுது ஒவ்வொரு மாநிலமாக சென்று இந்த திட்டத்தை அந்த மாநிலத்திலே தொடங்கி, இந்த திட்டம் ஒரு ஒருங்கிணைந்த திட்டம். ஒரு பக்கம் ஆஷாக்கள், மற்றொரு பக்கம் 108 ஆம்புலன்ஸ். 108 ஆம்புலன்ஸ் வாஸ் an integral part of the National Rural Health Mission. அது இல்லாமல் அப்போ நான் சொல்றது 20 ஆண்டுகளுக்கு முன்பு கிராமத்தில் எதுவும் கிடையாது. மருத்துவர்களும் இருக்க மாட்டாங்க, செவிலியர்களும் இருக்க மாட்டாங்க, கருவிகள் இருக்காது, உபகரணங்கள் எதுவும் இருக்காது. ஒரு சின்ன சிரிஞ்சு வாங்கணும்னா, பிஹெச்சியில் சிரிஞ்சு வாங்கணும்னா எழுதி போட்டு இண்டென்ட் எழுதி போடணும். இந்த இண்டென்ட் வந்து சிஹெச்சிக்கு போவோம், அங்கேருந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் போவோம், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர் ஸ்டேட் ஹெல்த் ஆஃபீஸர் போவோம், அங்கேருந்து அப்புறம் செக்ரட்டரிக்கு போயிட்டு அனுமதி வாங்கி வரதுக்குள்ள 3 மாதம் ஆகும். அது வருமா வராதான்னு தெரியாது. அந்த பிஹெச்சியில் என்ன வேணும்னு தெரியாது. அந்த பிஹெச்சிக்கு இன்ஜெக்ஷன் கேட்டால் டிவி வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா டிவியில் தான் அதிக கமிஷன் வரும். இப்படியெல்லாம் பல சூழல் இருந்தது. எல்லாத்தையும் மாற்றி டெல்லியில் ஃபண்ட்ஸ் அமிச்சா நேரடியாக பிஹெச்சிக்கு போயிடும். இதுதான் இந்த திட்டத்தினுடைய வெற்றி. அந்த பிஹெச்சியில் என்ன வேணுமோ அந்த டாக்டர், ஒரு டீம் இருக்கும், ஆடிட் டீம் இருக்கும், அவங்க கோரிக்கைகள் என்ன ஒரு டீம். அந்த டீம் பிஹெச்சியில் சிரிஞ்சு வேணுமா, ஸ்டெரிலைசர் வேணுமா, ஆட்டோக்ளேவ் வேணுமா, என்ன வேணும் அதெல்லாம். இந்த ஆஷா ஸ்கீமில் ஆஷாவுடைய வேலை அந்த கிராமத்தினுடைய மருமகள். ஆஷா அந்த கிராமத்தினுடைய மருமகள். அதான் 10வது குறைஞ்சு படிச்சிருக்கணும். ஏன்னா ஆஷா நியமனம் பண்ணிட்டு மகளா இருந்தா பக்கத்து கிராமத்துக்கு போயிடுவாங்க. அதனால அந்த கிராமத்துடைய மருமகளா இருக்கணும். அவங்களுக்கு ட்ரைனிங் கோச்சிங்லாம் கொடுத்து அங்க இருக்கிற பெண்களுடைய, அவங்க குறிப்பாக பேறுகாலத்தில் அவங்களுடைய ஐடென்டிஃபை பண்ணி எத்தனை மாதம் அவங்கள கூட்டிட்டு போகணும், இம்யூனைசேஷன் கூட்டிட்டு போகணும், தைரியம் சொல்லணும், ஊட்டச்சத்து கொடுக்கணும், அயர்ன் டேப்லெட்ஸு எல்லாமே போட்டு பண்ணணும். அவங்கக்கிட்ட அந்த சின்ன மாத்திரைகள், தலைவலி, சாதாரண பேதி, அது அந்த மாதிரி மாத்திரை தான் இருக்கும்.
அது இல்லாமல் குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு இம்யூனைசேஷன் எத்தனை கூட்டிட்டு போகணும் எல்லாமே பார்த்துக்கிறதுக்கு அந்த ஆஷா. இந்த பெண்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டெலிவரி பண்ற டைம்ல வந்து ஆஷா கூடவே தங்கணும், இந்த அம்மா கூட தங்கணும். தங்கி இந்த நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன்ல வந்து அந்த அம்மாவுக்கு வந்து புடவை வாங்கி கொடுத்து கூட ஃபண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். என்ன புடவை இதுவாயிடுச்சு, அழுக்காயிடுச்சுன்னா புடவை வாங்கி கொடுத்து அந்த அம்மாவை பத்திரமா திருப்பி வீட்டில் போய் பாதுகாக்கணும். இது வந்து 20 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திட்டத்தை கொண்டு வந்தது. அதன் பிறகு ஒவ்வொரு பகுதியில் போயிட்டு உலக அளவில் எத்தனையோ நிபுணர்கள் வந்தார்கள். அப்போ ஜெஃப்ரி சாக்ஸ்னு பொருளாதார நிபுணர், இன்னைக்கு கொலம்பியா யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸர் அண்ட் ஹெச்ஓடி ஆஃப் கொலம்பியா யூனிவர்சிட்டி நியூயார்க். ஒவ்வொரு 6 மாதம் வருவார், உலக நிபுணர்கள் அழைச்சிட்டு வருவார். வந்து யூபி, நார்த் ஈஸ்ட் மற்ற எல்லாத்தையும் போவார், போய் பார்த்துட்டு எங்களுக்கு இன்புட்ஸ் கொடுப்பாரு. ஒவ்வொரு 6 மாதம் பில்கேட்ஸ் அவரும் ஒரு வாரம் சுற்றி எல்லாம் போய் பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு முறை கேட்டார். அவங்க கிட்ட கேட்டாங்க, அவங்க தெய்வத்தை அவர்கள் கேட்டாங்க, இந்த ப்ரோக்ராம் காலங்காலமாக இருக்குமான்னு. இதே கேள்வி தான் பில்கேட்ஸ் அப்போ கேட்டார். சப்போஸ் நீங்கள் அடுத்தது வர முடியல, இந்த ப்ரோக்ராம் என்ன ஆகும், இருக்குமான்னு. நான் சொன்னேன், நான் இருக்கிறனோ இல்லையோ இந்த ப்ரோக்ராம் அடுத்து 20-30 ஆண்டுகள் அப்படியே போவோம். அதில் அந்த அளவுக்கு அடித்தளம் உருவாக்கிட்டு போயிட்டோம். ஃபவுண்டேஷன், we have laid a foundation so that this program will go on for the next 20-30 years and will transform the healthcare. இந்த திட்டம் இன்னைக்கு இந்த திட்டத்தை பற்றி நம்ம பேசுகிறோம். இந்த படம் ஆஷா வந்ததுக்கு பிறகு எனக்கு இந்த 2-3 நாளாக எத்தனையோ வேலை இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ இருக்கிற சூழல், அரசியல் சூழல், அது கூட்டணி, அது பேச்சுவார்த்தை, தேர்தல், எலெக்ஷன்லாம் இருக்குது. ஆனாலும் எனக்கு இந்த 2-3 நாளாக இந்த படத்தில் தான் எனக்கு திருப்பி அவ்வளோ எமோஷனலாக ஐ ஹவ் பீன் இன்வால்வ் இன் திஸ் ப்ரோக்ராம். அண்ட் அதனால திஸ் மூவி இஸ் இட் இஸ் லாஸ்ட் 2 days I've been into this movie because I've been so emotionally bonded by this program. And இன்னைக்கு உலக அளவிலே ஒரு வெற்றி கதையில் ஒரு வெற்றி, ஒரு சக்சஸ் ஸ்டோரின்னு சொல்றது ஆங்கிலத்தில் இந்த NRHM. அதாவது இந்தியாவின் தாய் இறப்பு விகிதம் வந்து நான் அமைச்சராக பதவியேற்ற பொழுது அது வந்து கிட்டத்தட்ட 280, 300 கூட வச்சு 300. அதாவது 1 லட்சம் பிரசவத்தில் 300 பேர் இறப்பார்கள், 300 தாய்கள் இறப்பாங்க. அப்போ இன்னைக்கு 1 லட்சம் பிரசவத்தில் 88 தாய்கள் தான் இருக்கின்றார்கள். அதாவது நினைச்சு பாருங்க, இந்த 20 ஆண்டுகள்ல 300ல இருந்து இன்னைக்கு 88 வந்திருக்குது. ஏன்னா இந்த ஒரு ப்ரோக்ராம்னால நம்ம தொடங்கின தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் எவ்வளோ தாய்களை, இது வந்து 1 லட்சம் பிரசவங்கள் இந்தியாவில் கிட்டத்தட்ட ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி 2.5 கோடி பிரசவங்கள் இருக்கு. எத்தனை தாய்கள் நம்ம இந்த திட்டத்தில் காப்பாற்றிட்டு இருக்கிறோம். அதே போன்ற குழந்தை இறப்பு விகிதம் அதிகமாக வந்து ஒரு நாள்ல இருந்து 28 நாள் வரைக்கும் அதிகமாக இறக்கிறது. அப்புறம் 11 மாசம் வரைக்கும், அதுக்கப்புறம் 5 வருஷம். ஸோ 3ஆக பிரிச்சுக்கிறோம். இன்ஃபென்ட், நியோனேட்டல் இன்ஃபென்ட் மார்டாலிட்டி, சைல்டு மார்டாலிட்டின்னு சொல்றது. ஜென்ரலாக சேர்த்து இன்ஃபென்ட் மார்டாலிட்டி ரேட் நான் அமைச்சராக சேர்றப்போ அது வந்து 68 இருந்தது. 1000 குழந்தைகள் பிறந்தால் 68 குழந்தைகள் இறப்பார்கள். இன்னைக்கு வந்து அது 35 குறைஞ்சிருக்குது. அப்போ இது ஒரு பெரிய ஒரு சக்சஸ் ஸ்டோரி. இட் ஷுட் பி செலிப்ரேட்டட். திஸ் சக்சஸ் ஸ்டோரி ஷுட் பி செலிப்ரேட்டட் வேர்ல்டு வைட். அதுக்கு மைய காரணம் ஆஷாக்கள். தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4000 ஆஷாக்கள் தான் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்போ இருக்கிற அரசு வந்து எங்களுக்கு நாங்கள் நல்லா இருக்கிறோம், எங்களுக்கு வந்து ஆஷாக்கள்லாம் அந்த அளவுக்கு தேவையில்லைன்னு சொல்லி ஒரு அரசியல் அது வேற மாதிரி பண்ணிடுது. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் இன்னைக்கு 10,70,70,000 ஆஷாக்கள் என்று இந்தியா முழுவதும் மிக சிறந்த வகையில் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றால். இது வந்து திஸ் ஆஷா இஸ் பியூர்லி விமன் எம்பவர்மெண்ட். இந்த படத்தில், ஆஷா படத்தில் பார்த்தா
அந்த ஆஷா அந்த அம்மா சைக்கிளில் மேய்ச்சிட்டு போவாங்க, பெருமையாக இருப்பாங்க, அவ்வளோ ப்ரவுடு. அந்த உணர்வுபூர்வமான வேலை செய்வாங்க. அதில் இதுதான் நான் எதிர்பார்த்தது. நான் கனவு காண்டனோ ஆஷாவை பற்றி அத்தனையும் இந்த படத்தில் அப்படியே கொண்டு வந்திருக்கிறாங்க. 2 பேருமே கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் நான் அமைச்சராக நேரத்தில் இந்த சுற்றி மற்ற மாநிலத்துக்கெல்லாம் போகிறப்போ, அசாம் போகிறப்போ ஒரு முறை அப்போ கொகாய்னு அப்போ சீஃப் மினிஸ்டராக இருந்தார். இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் வந்து அப்போ ஹெல்த் மினிஸ்டர், ஹிமந்தா பிஸ்வ சர்மா ஹெல்த் மினிஸ்டர். இப்போ அவங்க 2 பேருமே வந்து என்கிட்ட வந்தாங்க. அந்த எலெக்ஷன் அப்போ தான் முடிஞ்சது, ஜெயிச்சிட்டாங்க, எலெக்ஷன் ஜெயிச்சிட்டாங்க. வந்த உடனே என்கிட்ட சொன்ன வார்த்தை, 2 பேரும் சிஎம் ஹெல்த் மினிஸ்டர் வந்து, டாக்டர் சார், நாங்கள் இந்த எலெக்ஷன் ஜெயிச்சதே உங்களால தான். இந்த ஆஷாவால தான் நான் எலெக்ஷனே ஜெயிச்சோம். அசாம் எலெக்ஷன் ஜெயிச்சது ஆஷாவால தான். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங் வார்த்தை இல்லையா? இப்போ இது 15 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ ப்ரௌட் ஆஷா. அப்போ அசாம் ஆஷா கொடை வச்சிருப்பேன், அம்பரல்லா கொடை வச்சுக்கிட்டு, ஒரு புடவை பிங்க் கலர் நினைக்கிறேன், அதில் புடவை போட்டு கொடை வச்சுக்கிட்டு அப்படியே நடந்து போறாங்க, அவ்வளோ ப்ரௌடா. ஸோ இது வந்து இட் இஸ் பியூர்லி அண்ட் விமன் எம்பவர்மெண்ட் கான்செப்ட். What they give back to the society, how much difference they could make. This is what happened. And ஆஷாக்களுக்கு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், உலக சுகாதார நிறுவனம் வந்து அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்து வேர்ல்டு WHO's ஸ்பெஷல் குளோபல் ஹெல்த் அவார்ட் 2022 கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய இந்த கொரோனா டைமில் ஆஷாக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அவங்க பணியாற்றிட்டார்கள். ஸோ இதை அதாவது சொல்லணும். ஆனால் உங்களுக்கு அது தெரியல எந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அது உணர்வுபூர்வமாக புரியுது. எனக்குள்ள அது ஒரு பெரிய எமோஷன்ஸ் உள்ள ஓடிட்டு இருக்குது. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஃபார் த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர் ஃபார் பிரிங்கிங் திஸ் மூவி அண்ட் திஸ் ஸோ மெனி சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்கு. இப்போ இன்னொன்று ஸ்மோக்கிங், புகையிலை பொருட்கள், அது பொது இடங்களில் புகைப்பிடிக்கக்கூடாது, நோ ஸ்மோக்கிங் இன் பப்ளிக் ஏரியாஸ். அதுவும் இட்ஸ் அ சக்சஸ் ஸ்டோரி. நம்முடைய இயக்குனர் அவர்களுக்கு தெரியும், நம்முடைய தயாரிப்பாளர் கலைப்புலி அவர்களுக்கு தெரியும். ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்பு சினிமா தியேட்டர் உள்ள போனா இன்டர்வல் டைம்ல வெளியில காரிடர்ல ஃபுல்லா எல்லாம் சிகரெட் பிடிச்சிட்டு ஒரே புகையா இருக்கும். வெளியில காரிடர் போக முடியாது. இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா ஸ்மோக்கிங் கிடையாது. எங்கேயுமே உள்ள எங்கேயுமே ஸ்மோக் பண்ண முடியாது. ஒரு ரெஸ்டாரண்ட் போறோம், ரெஸ்டாரண்ட்ல ஃபேமிலியோட உட்காந்துட்டு இருக்கோம், பக்கத்தில் உட்காந்து ஸ்மோக் பண்ணிட்டு இருப்பாங்க குழந்தைங்களாம் கூட்டு. இன்னைக்கு நோ ப்ராப்ளம். எங்க இன்னைக்கு ட்ரெயின்ல போறோம், there's no ஸ்மோக்கிங். பஸ்ஸில் எங்கேயும் இல்லை, மால்ல எங்கேயும் கிடையாது, ஆஃபீஸில் எங்கேயுமே கிடையாது. ஏன் பார்ல எங்கேயும் கிடையாது. பார்ல போய் குடிக்கிறாங்க, அங்க ஸ்மோக் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த பார்ல வந்து அந்த சர்வ் பண்றாங்கல்ல பார் டெண்டர்ஸ், they have a right to have a smoke free atmosphere, smoke free workplace. The bartenders have the right to have a smoke free workplace. அதனால ஸோ இதெல்லாம் நம்ம தைரியமா கொண்டு வந்து, இதெல்லாம் சாதாரணமா கொண்டு வர முடியாது. எனக்கு ஏதோ இப்ப பண்ணாலும் கஷ்டம். இப்ப நான் அமைச்சரா இருந்தேன்னா அது பண்ண முடியுமா இல்லையான்னு தெரியல எனக்கு. பட் ஆனா அன்னைக்கு எனக்கு 35 வயசு, துடிப்பா சரி என்ன பார்த்துக்கலாம் பண்ணிடலாம். ஆனா எனக்கு அந்த பெரிய சேலஞ்ச் என்னன்னா பிக்டரல் வார்னிங் ஆன் டுபாக்கோ ப்ராடக்ட்ஸ், எச்சரிக்கை விளம்பரங்கள், புகையிலை பொருட்கள் எச்சரிக்கை விளம்பரங்கள், பாக்கெட்ல சிகரெட் பாக்கெட்ல 60%, 80% அந்த வார்னிங்ஸ், பீடியில் வார்னிங்ஸ், இதெல்லாம் பண்றதுன்னா மிகப்பெரிய போராட்டம் பண்ண நான் தனியா இருந்தேன். ஆனா எனக்கு பெரிய சப்போர்ட் யாருன்னா மன்மோகன் சிங், முன்னாள் பிரதமர் அவர்கள். அவர் மட்டும் இல்லைன்னா இது எதுவுமே இல்லை. இன்னைக்கு மன்மோகன் சிங் இல்லைன்னா இந்த எதுவுமே வந்திருக்காரு. அவ்வளோ தைரியம் கொடுத்தாரு, எனக்கு கொடுத்தாரு. எவ்வளோ எதிர்ப்பு, 150 எம்பிக்கள் எனக்கு எதிர்த்து கையெழுத்து போட்டு என்ன பதவியே வேணும் விளக்கணும்னு சொன்னாங்க. 4 முதலமைச்சர்கள் கையெழுத்து போட்டு லெட்டர் கொடுத்தாங்க எனக்கு எதிராக. டுபாக்கோ லாபி, பிகெஸ்ட் மாஃபியா இன் த வேர்ல்ட். குட்கா லாபி, அது பெரிய மாஃபியா. குட்காவை இன்னைக்கு இந்தியாவிலிருந்து தடை பண்ண 3 வருஷம் ஆச்சு தடை பண்றதுக்கு.
அவங்க எப்படி எப்படியோ மிரட்டி பார்த்தாங்க, எப்படி எப்படியோ காசு கொடுக்கறதுக்கும் வந்தாங்க, என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் குட்கா தடை பண்ணுது. அது குட்கா மாஃபியா இன்னும் மோசமான மாஃபியா, டொபாக்கோ மாஃபியா, வேர்ல்டு மாஃபியா, ரெண்டுத்தும் தைரியமா எடுத்து பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்குது. அது வந்து இன்னைக்கு எங்க உலகத்தில் எங்க போனாலும் எங்கேயாவது யாராவது வந்து என்ன வந்து, டாக்டர் ராம்தாஸ், தேங்க்யூ வெரி மச் ஃபார் பிரிங்கிங் திஸ் டொபாக்கோ, நோ ஸ்மோக்கிங்ல. I used to smoke 3 packets. Because of you today I am smoking only 1 packet and half packet a day. இன்னொன்று சொல்லாங்க, ஒருத்தர் வந்து நான் வந்து டெய்லி போய் குடிச்சிட்டு இருப்பேன் பார்ல. அப்போ வந்து 2 பேக்கெட், அந்த குடிக்கிற டைம் 2 பேக்கெட் நான் ஸ்மோக் பண்ணுவேன். இப்போ பார்ல ஸ்மோக் பண்ண முடியாதனால 2 சிகரெட் 3 சிகரெட் தான் நான் ஸ்மோக் பண்றேன். உங்களால தான் அதுவும். இதெல்லாம் நிறைய எங்கே போன இதெல்லாம் திஸ் கிவ்ஸ் மீ சோ மச் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எனக்கு இதெல்லாம் ஒன்று தான் பண்ணியிருக்கிறோம், இந்தியாவுக்கு பண்ணியிருக்கிறோம், ஒன்றுத்துக்கும் கேட்குறப்போ இருக்கு இல்லை. அண்ட் அந்த டைமில் நான் வந்து சினிமாவில் புகைப்பிடிக்கிற காட்சி எடுக்கணும், ஒட்டு மொத்தமாக எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு இது கொண்டு வந்தேன். அப்புறம் அவருக்கு தானு சாருக்கு தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனை வந்தது. அதில் இங்கே மட்டும் இல்லை, பாலிவுட்டில் ஷாருக் கான், அமிதாப் பச்சன் எல்லாமே எதிர்த்தாங்க. எதிர்த்துட்டு அதில் அந்த ஒரு திங்க் மகேஷ் பட்டுன்னு இருக்கு நினைக்கிறேன், அவர் வந்து கடுமையாக பேசினார். இவனுக்கு யார் MBBS டிகிரி கொடுத்தா, இஸ் நாட் ஃபிட் டு பி அ மினிஸ்டர். இப்படியெல்லாம் போய் விமர்சனம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைன்னு சொல்லிட்டேன். என் வேலை, அந்த பொறுப்பில் உட்காந்துட்டு இருக்கிறேன், நாட்டினுடைய இளைஞர்களை நான் காப்பாற்றணும் சொல்லி அதன் பிறகு கடுமையாக போய் அப்புறம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் கோர்ட்டில் போய் அப்புறம் இல்லை, நான் சிகரெட் பிடிக்கிற காட்சிகளை மொத்தமாக எடுத்துடணும்னு கையெழுத்து போட்டேன். அப்புறம் அவங்க வந்து இது வந்து கிரியேட்டிவிட்டின்னு சொன்னாங்க, நிறையா சொல்லி அப்புறம் கோர்ட்டுக்கு போய் அங்கே பஞ்சாயத்து நடந்துக்கிருந்து அப்புறம் வந்து ஸ்க்ரோல் போடணும்னு சொல்றேன். அப்போ தான் ஸ்க்ரோலே ஆரம்பிச்சது. அப்புறம் இன்டர்வெல்ல வந்து அந்த ஹீரோவே அவர் குரல்ல பேசணும், ஸ்மோக்கிங் எல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்பதான் எல்லாம் கொண்டு வந்தது. இதெல்லாம் நிறைய இருந்தது, அவரு கொண்டு வந்தோம் எல்லாம் அப்ப அந்த டைம்ல. அதே போன்று போலியோ வந்து நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷன் சொன்னாங்க. யூபி, பீகார் அப்ப போலியோ டிராப்ஸ் போட்டா குழந்தைங்களுக்கு ஆன்மை வரல ஆன்மை போயிடும், அதனால போலியோ ட்ராப்ஸ் போட மாட்டேன் நிறைய இதெல்லாம் போட்டு அப்புறம் went through a lot of process. நான் சேர்றப்போ மந்திரியா சேர்றப்போ ஆயிரக்கணக்கான போலியோ கேஸ் இருந்தது. நான் மந்திரி பதவி முடிச்சுட்டு போறப்போ 0 போலியோ கேஸ் இந்தியாவில் 5 வருஷத்துல 0. இதெல்லாம் நம்ம லுக்கிங் பேக் இதெல்லாம் வந்து ரியலி இட் இஸ் வண்டர்ஃபுல் டேஸ். இன்னொன்று நான் சொல்லணும், TKDLன்னு ஒன்று இருக்கு, ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. என்னாச்சு, நம்மளுடைய பாரம்பரியம் மஞ்சள், டர்மரிக், இதை வந்து அமெரிக்காவில் வந்து பேட்டன்ட் பண்ணிட்டான். நம்ம பாரம்பரியம் நம்ம காலங்காலமா பயன்படுது. அப்புறம் இதெல்லாம் சொல்லி அப்போதைக்கு வந்து $1 மில்லியன் 5 கோடி ரூபாய், அப்போ 50 ரூபா ஒரு US, 5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அட்வொகேட்ஸ் எல்லாம் போய் அங்க இருக்கிற அமெரிக்காவில் வந்து அது டீபேட்டன்ட் பண்ணி அதை கொண்டு வந்து தென் த ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரின்னு ஒரு டிஜிட்டல் ஃபாரம். நம்முடைய பாரம்பரியம் வைத்தியம், நம்முடைய மூலிகை இதெல்லாம் போட்டு ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி, ஹோமியோபதி, நேச்சுரோபதி, யோகா எல்லாமே சேர்ந்து இதுல டிஜிட்டலைஸ் பண்ணி லட்சக்கணக்கான வைத்தியங்கள், மூலிகைகள், நம்முடைய பாரம்பரியமான மருத்துவங்கள் எல்லாமே இதுல டிஜிட்டலைஸ் பண்ணி இது வந்து வேர்ல்டு 16 பேட்டன்ட் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணி விட்டோம், டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம். அதன் பிறகு யாராவது அங்க பேட்டன்ட் அப்ளை பண்ணா ஏற்கனவே இந்தியாவில் இந்தியன் கவர்மெண்டோடைய சொத்து இது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துல யாராலும் பண்ண முடியாது, வேற யாரும் பண்ண முடியாது இன்னைக்கு. ஏன்னா இதை நம்ம பண்ணிட்டோம், இந்தியா அப்போ பண்ணது ட்ரெடிஷ்னல் நாலேஜ் டிஜிட்டல் லைப்ரரி. இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமானது. அப்போ இது நம்ம அந்த டைம்ல செய்யறதுக்கு ஒரு சூழல் இருந்தது. அதுக்கப்புறம்
நேஷ்னல் ஆல்கஹால் பாலிசி அப்படின்னு முதல் கொண்டு வந்தது. நேஷ்னல் ஆல்கஹால் பாலிசி அப்போல்லாம் எதிர்ப்பு, பயங்கர எதிர்ப்பு. என் மினிஸ்ட்ரியிலே அதிகாரியில் என் செக்ரட்டரியே சார் அதெல்லாம் வேணாம் சார் தினம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இல்லை நான் சொன்னேன், அட்லீஸ்ட் ஒரு பாலிசி வைஸ் கொண்டு வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொடுத்து. யுனைடெட் நேஷன்ஸ் போயிட்டு WHO I brought in a resolution in WHO to make October 2 Gandhi Jayanti as World No Alcohol Day. I moved a resolution. 60 countries supported me, but the majority didn't. Europe, America, Australia, they opposed me. So then by the time I relinquished my office, I couldn't. Because May 31st is the World No Smoking Day. So like October 2nd, World No Alcohol Day. I initiated the proposal, but 60 countries supported me. இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால் நான் இன்னும் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ஒன்றும் இட் இஸ் ஆல் க்ளோஸ் டு மீ. ஆல் தீஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆர் வெரி வெரி க்ளோஸ் டு மீ. இன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், இந்த ப்ரோக்ராம்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். 80% reduction in infant mortality in India in the last 2 decades. 80%. It's a world record. It should be celebrated. It should be acknowledged. And acknowledgement should go to the health workers, ASHAs, all of them. ASHAs is one of the main pillars of this program. அப்போ நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷனாக இருந்தது, இப்போ அது பேர் மாற்றிருக்கு, நேஷனல் ஹெல்த் மிஷனாக இருக்குது. அவ்வளோதான், ஜஸ்ட் பேர் மட்டும். அதே ப்ரோக்ராம், சேம் இன்டென்சிட்டி இருக்கு, அந்த ப்ரோக்ராம் இருக்கு. அதனால இந்த படம் ஆஷா எல்லாரும் பாருங்க, எல்லாருக்கும் மற்றையும் சொல்லுங்க. நல்ல ஒரு நைஸ் எமோஷனல் மூவி. ஹவ் ஆஷா, ஏன்னா கிராமத்தில் இன்னைக்கு கூட ஆண் குழந்தை வேணும், எங்களுக்கு பெண் குழந்தைகள் வேண்டாம், அப்படிலாம் நிறைய ஃபீமேல் இன்ஃபென்டிசைட், ஃபீமேல் ஃபீட்டிசைட் இஷ்யூஸு எல்லாம் இருக்கு. எல்லாத்துக்கும் ஆஷா அவங்களுக்கு கொஞ்சம் இந்த படம்லாம் வருது, அந்த தைரியம் சொல்லி அது அவங்கள எப்படி காப்பாற்றுறாங்க. ஏன்னா இதில் ப்ரௌட் ஆஷா, இந்த வேர்ட் ஒன்லி ஐ கேன் சே ஆஷா, ப்ரௌட் ஆஷா. தட் இஸ் தி ஹோல் பாயிண்ட். இப்போ ஒரு அவங்க உணர்வுபூர்வமாக பண்ணுறாங்க. ஏன்னா இந்த படம் மட்டும் நான் இல்லை, உண்மையாக நான் பார்த்ததுன்னு நான் சொல்கிறேன். நான் நிறையா போயிருக்கிறேன், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார், ஒரிசா, ராஜஸ்தான், நார்த் ஈஸ்ட் நிறையா போயிருக்கேன். அங்கே ஒவ்வொரு இடத்துலையும் பார்ப்போம் ஆஷாஸ்லாம் அந்த டைமில் 20 years பேக் இட்ஸ் ஸோ ப்ரௌடாக வருவாங்க கும்பலாக. ஐ மீட் தெம் இன் அ கேதரிங், தே ஸோ ஹாப்பி, ஸோ ப்ரவுட். நமக்கு ஆனால் அவங்க அப்போ மனசில் எங்களுக்கு கவர்மெண்ட் வேலை. ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு எனர்ஜி. ஆனால் அவங்களுக்கு சம்பளம் இல்லை, இன்சென்டிவ்ஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு என்ன சம்பளம்னா இன்னொரு ஜஸ்ட் இன்னதர் கவர்மெண்ட் ஜாப் இல்லை, இன்சென்டிவ்ஸ் ஒன்று செய்ய அவங்களுக்கு காசு வரும். சில ஸ்டேட்ஸில் கொடுக்குறாங்க. நம்மளுடைய தெய்வதா பாட்டீல் அவர்கள் இவங்க she is a fighter for women's rights, women empowerment, and she's been awarded many awards from the UN. இவங்கலாம் யுனைடெட் நேஷன்ஸில் போய் she has talked about women's empowerment, and she's done lots of research about women's issues, women issuesலாம் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. So hats off to her. Keep going, Devata ji. We are with you, and our young director Deepak, and I think we'll see many more movies from you of social issues, which is a need of the hour. Because people need to know who takes care of them from unknown faces, who takes care of them. And but during this corona time, not only ashas, the nurses, the doctors, they gave so many. We lost thousands of lives. Healthcare system during the corona time, and we have such a vibrant network and of healthcare workers. Hats off to all these healthcare workers. And once again,
I would like to congratulate the entire team of the Asha movie, not only the director, producer, writer, and all the actors. Please convey our appreciation in regards to all the actors, especially Malti, so that she did a wonderful role, and she is the heroine of everything of the movie, and she's the put up a very good and supporting cast, all of them. And thank you very much for coming here on our invitation and sharing this. Definitely, when I meet our Honorable Prime Minister, I will tell him about this movie. I will request him to watch this movie. We'll be meeting him on the 1st of March in Madurai. So I will tell him about this movie and let this people see about not the movie, because this movie is not only about Asha, it's about women empowerment, and it is one of the biggest success story of our country. FSSAI, Food Safety Standard Act of India, Standard Authority of India and Act of India, இது வந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. சண்டை போட்டு வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து போயிடுச்சு. அப்புறம் அங்கேருந்து சண்டை போட்டு அப்புறம் ஹெல்த்துக்கு தான் கொண்டு வரணும், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் அதுக்கு போயிடுச்சு சுபோத் கான் சஹாய். அப்புறம் அங்கேருந்து சண்டை போட்டு நான் மன்மோகன் சிங் கிட்ட நேரில் போய் சார் இது வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஒன்று, அப்புறம் அவர் கூப்பிட்டு வச்சு இல்லை அங்கெல்லாம் ஹெல்த்து தான் சொல்லி அப்புறம் ஆச்சு. அப்போ என்ன பண்ணோம், இந்த எஃப்எஸ்எஸ்ஏன்னு உருவாக்கணும், ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ஆஃப் இந்தியா. நீங்கள் ஏதாவது பேக்கெட்டில் பார்த்துருப்பீங்க, சிப்ஸ் பேக்கெட் இல்லாட்டி வாட்டர் பேக்கெட், பாலில் தண்ணி பேக்கெட் எல்லாமே எஃப்எஸ்எஸ்ஏன்னு வரும் அதில். அப்போ என்னோட விஷன் அப்போ என்னன்னா, இப்போ அங்கே அமெரிக்காவுக்கு போனால் அமெரிக்காவில் வந்து ஒரு சிப்ஸ் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதில் ஒரு பார் கோடு இருக்கும். அந்த பார் கோடில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு எந்த மாநிலத்தில் எந்த விவசாயி நிலத்தில் அது எடுத்ததுன்னு வரும், அந்த பார்கோட்ல இருக்கும். அது என்னைக்கு எடுத்ததுன்னு வரும், அது என்னைக்கு அந்த உருளைக்கிழங்கு அந்த ஃபேக்டரிக்கு போச்சுன்னு டேட் வரும், அந்த ஃபேக்டரியில் என்னைக்கு ப்ராசஸ் பண்ணி அது என்னைக்கு பேக் பண்ணாங்க டேட் வரும், அது என்னைக்கு பேக் பண்ணி இங்கே என்னைக்கு வந்து எல்லாமே பார்கோட்ல இருக்கும். அது இல்லாமல் புரோட்டீன் எவ்வளோ, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் எவ்வளோ, டிரான்ஸ் ஃபேட்ஸ் எவ்வளோ, கேலரிஸ் எவ்வளோ, எவ்ரிதிங் மென்ஷன் பண்ணிட்டு இருக்கணும். இதுதான் சரி, ஐ வாண்டட் டு பிரிங் திஸ் இந்தியாவில் அப்போ கொண்டு வரணும். இது ஏன் அமெரிக்காவில் பண்ண முடியாது, எங்க நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எஃப்எஸ்எஸ்ஏஐ இன்னைக்கு அந்த அளவுக்கு அந்த பார்கோடில் எந்த நிலத்திலேருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அட்லீஸ்ட் அதில் எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ நம்ம சாப்பிட்றோம், கொழுப்பு சக்தி, டிரான்ஸ்ஃபேட், புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எவ்வளோன்னு அதை நம்ம மென்ஷன் பண்ணி அதில் அவாய்ட் பண்ணணும். ஏன் அப்போ கொண்டு வந்தேன்னா, நிறைய இந்தியாவில் highest amount of obesity in the world, India. Largest number of diabetes இந்தியாவில் தான் இருக்கு. highest number of mental health issues இந்தியாவில் தான் இருக்கு. ஜங்க் ஃபுட் இந்தியாவில் தான் இருக்குது. ஹார்ட் டிசீஸ் இந்தியாவில் தான் இருக்குது. ஸோ எல்லாமே all these are all health related, food related. So we need to know what we are eating. நம்ம என்ன சாப்பிட்ற பொருள் என்ன சாப்பிட்றோன்னு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படின்னு அது கொண்டு வந்து இப்பயும் இருக்கு, போயிட்டு இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் மக்களுக்கு இன்னும் தெரியல, அது தெரியப்படுத்தணும். அது